நம்ம இப்போ எம்ஜி கேமர்ஸ் வெல்கம் டு எம்ஜி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸில் நம்ம ஜாம்பிக்குள்ளே ஏற்கனவே நம்ம ப்ளே பண்ணி போட்டிருப்போம். நீங்கள் அதுக்கு நிறைய சப்போர்ட் தரல, அதனால தான் செகண்ட் பார்ட்டி இறக்க முடியல. நீங்கள் இந்த வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வெள்ளைக்கான ஆளில் போட்டு வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அந்த ஜாம்பியும் பாருங்கள். செகண்ட் பார்ட் நீங்கள் நிறைய சப்போர்ட் தந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் செகண்ட் பார்ட் நிறைய அந்த சீசன் ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன நம்ம வந்து கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம டவுன் ஹால் 6 தான் இருக்கனால அவ்வளோதான் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்காது. கொஞ்சம் பொருள் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம டவுன் ஹால் 6 தான் இருக்கோம். என்ன நம்ம டவுன் ஹால் 6 தான் இருக்கனால அவ்வளோ பொருட்கள்லாம் வாங்க முடியாது. நீங்கள் கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடியா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம உங்கள் இடத்த வந்து நான் சரி நம்ம என்னென்னா பொருட்கள்லாம் அவ்வளோ வாங்க முடியல. சரி கேன்சல் கொடுத்துட்டு மேட்சுக்குள்ளே எது போகும். மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை அப்கிரேட் பண்ணணும். நம்ம இடத்தெல்லாம் நம்ம இடம் கொஞ்சம் இது கோளாறுக்கு நல்லா அப்கிரேட் பண்ணணும். மெசேஜை பார்த்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மெசேஜ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மெசேஜ் வேண்டாம், மெசேஜ் அவ்வளோவா இல்லை. மெசேஜில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல போகிறாங்க. நம்ம இடத்த வந்து யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? வாங்க பார்த்துருவோம். இது என் 2 பாடி பில்டரு 2 வில் நம்பி இறக்கியிருக்காங்க. முதல் இடத்த அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போவுமே அழிச்சிட்டாங்க ஈஸியாக. வரிசையாக இறக்கிட்டே இருக்கானுங்க. யார்கிட்ட இவனுங்க ஒட்டி இன்னொட்டு எடுக்கணுங்க. எம்மோ இந்த அடி அடித்து நம்ம இடம் என்னத்துக்கு ஆகுறது? அப்போ நம்ம இடம் இன்னும் கொஞ்சம் கூட அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இப்படி வந்து அழிச்சிருக்கானுங்க. இது பார்த்து வேஸ்ட்டு. வாங்க போயிடும். சரி வேறு நம்ம கிளைம் பண்ணுவோம். காசெல்லாம் கிளைம் பண்ணணும். நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் கிளைம் பண்ணுவோம். பெரிஸ் அவ்வளோவா இல்லை, பெரிஸும் கிளைம் பண்ணியிருக்கோம். சரி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னா ஃபைட்டருக்கு முன்னாடி நம்ம இடத்த அப்படி நம்மளோட டவுனை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். நம்ம டவுனை அப்கிரேட் பண்ணால் தான் இதாகும். மேட்சுக்குள்ளே போய்ட்டு நம்ம காசுலாம் சேர்த்துட்டு வந்து இது குட்டி இடம் தான். நம்ம முதல்ல பாடி பில்டர் இருக்கிறப்பெல்லாம் இந்த பாம்பு போட்டுறோன்னு நடக்கும். பாம்பு வச்சு எல்லா இடத்தையும் உடச்சி நம்ம பாடி பில்டர் போகும் முதல்ல இருக்கும். முதல்ல நான் பிசியில் விளையாடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிசியில் முதல்ல விளையாடுறேன் கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸு. ஏற்கனவே இப்போ தான் பிசியில் நான் முதல்ல கேமே விளையாடுறேன். இப்போ நம்ம மாமலாம் இறக்கி இடத்தெல்லாம் உடச்சாச்சு. சரி நம்ம டேட்டில் வேண்டாம், நம்ம பாடி பில்டர்ஸ் தான் செட்டு. நம்ம இந்த வில்லம்பி அந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணணும் காய்ஸ். இந்த இடத்தெல்லாம் அட்டாக் பண்ணால் தான் நம்ம வின்னாக முடியும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சிடுவோம். அங்கே ஒரு இடம் இருக்குது, அதையும் முடிக்கணும் நம்ம அட்டாக் பண்ணி எப்படியோ. அதெல்லாம் முடித்தாதான் உண்டு. அந்த அட்டாக் முடிச்சிட்டோம். இந்த இடத்தையும் நம்ம அடிக்கணும். முடிச்சிட்டோம். அட்டாக் பண்ணி எப்படியே இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிச்சிட்டோன்னா போதும். நம்மளுக்கு தேவையான பெரிஸ் எல்லாம் கான்சன் அடிச்சிடும். இதுக்கு பெரிஸ் எவ்வளோ இருக்குன்னா நம்ம குறைச்சிட்டே இருக்கனால சரி பண்ண முடியல. காயின் இருக்குன்னா 43,000 ஐயோ டக்குன்னு இதெல்லாம் போயிட்டு நம்ம அடித்து எடுக்கிறனால நம்ம தான் வின்னு. பார்த்தாலே தெரியுதுல்ல, நம்ம தான் வின்னு. இருக்கிற கொஞ்சம் இடத்தையும் நம்ம அடித்தாச்சு அவ்வளோதான். நம்ம எல்லாரையும் அடித்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வரைக்கும் ஃபார்மாக தானே விளாண்டுருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. இன்னும் இதுவே அடிச்சிட்டோன்னா நம்ம தான் அவ்வளோதான். பைக்க முடிச்சுட்டானுங்கன்னா இந்த பெரிஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த காயினையும் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் பாயானதை உடச்சிட்டோம். நான் இந்த தூங்கிட்டு இருக்க இடத்தையும் உடச்சிட்டு இந்த நான் இனியும் உடைப்போம். அந்த காயின்ஸ்லாம் எடுத்துக்கணும். தனியாக ஒரு இடம் மாட்டிட்டு இந்த இடம் மட்டும் இல்லை அந்த இடத்தையும் அடிச்சாச்சு. 3 ஸ்டார் வாங்கிட்டோம். 3 ஸ்டாரும் வாங்கியாச்சு. அழகா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பண்ணணும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.